வந்திருக்கும் அத்தனை மூத்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஒரிஜினல் ஹீரோ வந்து பால் தான் நினைக்கிறேன். நானும் இந்த படம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். யாரு வந்தாங்க வரலன்ட்டு ஒரி பண்ணவே பண்ணாது. உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, தைரியம், அது வந்து இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெய்லர் விஷுவல் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது கண்டிப்பான ஒரு ஹிட் படம்னு நினைக்கிறேன். ஆட்டம் வைக்க வேண்டி நீங்கள் ஒரி பண்ண மியூசிக் டைரக்டர் இல்லை, ஹீரோ இல்லை, யாரும் வரல. ஆனால் நீங்கள் தான் ஒரிஜினல் ஹீரோ. இந்த படத்தில் சசி வந்து நடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். திரு சசி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. படத்தோட வில்லங்க அப்படியே மாசா பில்டா இருக்காரு. நல்ல ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம். சாரி, ஆக்சுவலா இவர் வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன மனஸ்தாபம் நண்பருக்குள்ள, என்ன பண்றது எல்லாம் அந்த பினான்சியல் இதுல, அதனால 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இப்போ திரும்பவும் சேர்ந்துருக்கோம். ஆமா, அதனால இவரோட லைஃப்ல கண்டிப்பா நல்லா இருக்குன்னு நான் என்னால முடிஞ்சளவு அவர்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லைக் சினிமாவுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. ஸோ இதுதான் என்னோட முதல் மேடை. லைக் இவ்வளோ நாள் அங்கே இருட்டில் பின்னாடி உட்காந்துட்டு இங்கே மேடையை பார்த்துருந்த நாள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து இப்படி பார்க்கறது இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச். லைக் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 4 years இருக்கும். ஸோ இது ஒரு இந்த 4 yearsல டைரக்டர் the kind of struggle he has undergone and hard work and waste about director. So it will be, you reach heights. So the dedication and determination கண்டிப்பா heights வரும். So and பால் சார் பத்தி சொல்லணும்னா அவரை மட்டும்தான் இன்னைக்கு நாங்க நிற்கிறோம். இந்த தூரம் கொண்டு வந்தது பால் சார் மட்டும்தான். ஸோ ஹீரோ கைவிடலாம், ஹீரோயின் கைவிடலாம், யார் வேணா கைவிடலாம், பால் சார் சினிமா கைவிடாது. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ யாரு தமிழ்லையோ நான் கண்டிப்பா அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ டோன்ட் வரி அபௌட் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய படங்கள்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. திரு மகேந்திரகுமார் சார் அவர்களை எங்களோட அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. வணக்கம், குட் ஈவினிங். I wish you all the success to the movie. 2024 should be a blockbuster. Thank you. Superstar Kulsiras அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். யூடியூப் சூப்பர் ஸ்டார் Kulsiras. ஆனா நிறைய ஸ்டார், இன்னும் பெரிய ஸ்டாரா வருவாங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப வார்த்தைகள். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக சார், திருமண சார் என்னை பத்தி பேசுனது மிக்க நன்றி சார். நான் என்னைக்குமே உங்களுடைய மாணவன், ஞாபகத்தில் வச்சிருக்கேன் சார். உதய சார் அவங்கெல்லாம் என்னை பத்தி பேசுனது ரொம்ப சந்தோஷம். மற்றும் கேமராமேன் இனியன் சார், கதிர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே டைமை பற்றி பேசிட்டே இருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைப்பற்றல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு கைப்பற்றிடுங்க. இந்த கைப்பற்றல்கள் அனைத்தும் கெட்டவன்னு பெயர் எடுத்த நல்லவன் சார் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். நான் இது வரைக்கும் எவ்வளவு மேடையில இருக்கேன். ஆனா இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு காரணம், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏறும் முதல் மேடை இந்த மேடை. அதுவும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்துல உள்ள அந்த பாட்டுல உள்ள வரி, அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்டா இந்த மேடை அமைச்சு கொடுத்தது. அதற்கு மிக்க நன்றி. முதல்ல என்னன்னா கடகரன்னு பேசுவோம், மனப்பாடம் பண்ணி வச்சது வாயில எல்லாமே பேசுவோம். இப்ப வந்து
என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தருமாறுது. அது பழைய கூல் சுரேஷா மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தா நல்லதா என்று தெரியல. ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது. அந்த தவறு நடக்காம கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படிங்கிற நான் இந்த நேரத்தில் உறுதியோட சொல்லிக்கிறேன். இந்த படம் கெட்டவன்னு பேர் எடுத்தா நல்ல வேண்டாம். இந்த படத்துல வந்து நான் நடிச்சிருக்கேன். ஸோ இதே இன்னொரு ஸ்பெஷல். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் நடிச்ச படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதுனா ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவாரு அப்படின்னு. கூபா இந்த படம் வந்து கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா. கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. உண்மையிலே இவங்களோட தயவாளதான் நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன். கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. ஆண்டவன் சார் அந்த வாடா போடான்ற கூட வேணாம், ஏன்னா அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் நான் இருக்கேன். கூட்டம் 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 இவங்க தமிழுக்கு வந்த கூட்டம். அதனால இந்த படத்துல வந்து நான் நடிச்சதுல வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, வார்த்தைகளே வரல. ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கிட்டாங்க, ரொம்ப மெனக்கிட்டாங்க. அதெல்லாம் கண்கூடாதான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளும் நடிகரா இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல. அதனால இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சாமி பார்த்தேன், ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்கீங்க மகத். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நிறைய பேர் இவ்வளவு நாள் எனக்கு இருந்த ஆடியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸ்ல எனக்கு வந்த மாற்றம் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, இருக்க வேண்டியதானே ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆடு மாடு இல்லாதவங்க அரண்மனைக்கு ராஜா, பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலங்க. ஏன்னா நான் கல்யாணம் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்குலாம் நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்படி இருந்தும் எனது தாய் மாமன் நான் ஒரு குடும்பஸ்தனாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்னைக்கு அழகு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்க போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனாலதான் நான் வந்து அங்கிருந்து வெளியில வந்துட்டேன். அதனால என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்க முடியாது சார். ஏன்னு கேளுங்க, உங்க பணம் தர வேண்டிய பேலன்ஸ் தான் இருந்துச்சு. நான் ஒரு ஃபோன் பண்ணேன், உடனே கூப்பிட்டுக்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஏன்னா இப்போ என்னோட சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் கேட்ட உடனே சரிங்க நம்ம கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ அந்த பவுல் சாருக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறம் பிரபுராம் சார், அவர் வந்து இன்னமும் அமுல் பேபி மாதிரியே தான் இருக்காரு. அவர் வந்து டைரக்டர் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. இல்ல ஏன்னாக்க ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. அவர் கோவப்படாம ரொம்ப சிரிச்சுட்டே தான் வேலை வாங்குவாரு. ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியும் சார், உங்களுக்கும் யாரோ ரெண்டு பேர் கை தட்டி எந்த இருந்தாங்க. கேமராமேன் இனியும் சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது நன்றி, நன்றி, நன்றி. இது கூட ஏன் இப்ப கையில பிடிச்சிட்டு இருக்குன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்ல வரும்போது என்ன படத்துக்கு பேசுறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாம வந்துடும். ஸோ அதனால இதை நான் கையில பிடிச்சிட்டே பேசுறேன். இது என்ன தெரியவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நான் இன்னமும் சொல்றேங்க, நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சுரேஷ், வீட்டு விட்டு வெளியில இருந்தா கூல் சுரேஷ்.
அதனால எனக்கு வந்து ஏதோ ஒரு கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. நான் சாப்பிடுறது சினிமா சோறு. சினிமா தான் இன்னைக்கு இந்த மேடையை கூட்டிட்டு வந்தது. சினிமா தான் என்ன பிக் பாஸ்குள்ள கூட்டிட்டு போகுது. இந்த மேடை கூட இன்னைக்கு இவ்வளவு கேமரா இது எல்லாமே எனக்கு சினிமா போட்ட சோறு தான். திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம் எல்லாம் நான் மறக்க மாட்டேன். என்னோட கல்யாணத்தப்ப எனக்கு பணம் வந்து சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட சோறு தான் அது. அதனால நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிந்து சார், ஒரு பக்கம் சினிமா தான். அதனால மறுபடியும் இதை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன போர்டு என்ன இருந்துச்சுனாக்க இதை நான் கீழே வச்சிருப்பேன். ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இதை நான் தேர்ந்து தான் வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பா நான் எடுத்து போய் சேர்க்கிற நம்பிக்கையோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இந்த ஹோல் டீமுக்கு முன்னிருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி 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 நன்றி.